2021 நடைபெற்ற திருச்சி மாநாட்டுடன் ஒப்பிடும்போது இந்த முறை திமுக மாநாடு எதிர்பார்த்த அளவிலான கூட்டம் இல்லை என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது கட்சிக்குள் உள்ள மனநிலையை வெளிப்படுத்துகிறதா என்ற விவாதம் தற்போது தீவிரமாகி வருகிறது. சுமார் 10 லட்சம் மக்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்புடன் நடத்தப்பட்ட திமுக மாநாடு தற்போது அரசியல் வட்டாரங்களில் விவாத பொருளாக மாறியுள்ளது. மாநாட்டு இடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்தபோது இருக்கைகளில் 70% மேல் காலியாக இருந்ததாக கூறப்படும் தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இதை பலரும் 2021ஆம் ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற திமுக மாநாட்டுடன் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அப்போது கட்சி பணியாளர்களிடம் மிகப்பெரிய நம்பிக்கையும் உற்சாகமும் இருந்ததாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் இந்த முறை அதே அளவிலான உற்சாகம் தெரியவில்லை என்பதே சிலரின் கருத்தாக உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் சில அமைச்சர்கள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் பெருமளவில் பணம் சம்பாதித்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் அடித்தட்டு கட்சி பணியாளர்களிடையே அதிருப்தியை உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது. கட்சிக்காக உழைத்த பணியாளர்களுக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை என்ற எண்ணம் உருவாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் திமுக தற்போது ஒரு சில சக்தி வாய்ந்த குடும்பங்களின் ஆட்சியாக மாறிவிட்டதாக சிலர் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலைமை தொடர்ந்தால் அதன் தாக்கம் தேர்தல் நேரத்தில் குறிப்பாக பூத் கமிட்டி பணிகளில் வெளிப்பட வாய்ப்பு உள்ளது என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். கட்சி பணியாளர்களின் முழு ஆதரவு இல்லாமல் எந்த அரசியல் கட்சிக்கும் தேர்தலில் வெற்றி பெறுவது சுலபமல்ல என்பதும் குறிப்பிடப்படுகிறது. எனவே கட்சிக்குள் உருவாகியுள்ள இந்த அதிருப்தி எதிர்கால தேர்தல்களில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தற்போது அரசியல் வட்டாரங்களில் கவனிக்கப்படும் முக்கியமான கேள்வியாக மாறியுள்ளது.